வணக்கம். திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி. மதிக்குமார். திருமணமாகாத இளைஞர்கள் இயற்கை தூண்டுதலால் தவறான உறவுகளால் ஈடுபட்டு பால்வினை நோய், மன உளைச்சல், மனசோர்வு, தூக்கமின்மை, எந்த வேலையும் செய்ய முடியாமல், எய்ட்ஸு, சர்க்கரை வியாதி பயம், 5 வருடம் 10 வருடமாக சர்க்கரை வியாதி, பிபி, மன உளைச்சல், இந்த மாதிரி வியாதிகளாக ஆளாகிறாங்க. வீரியமான மாத்திரைகள், புகையிலை, பான்பிராக்கு, கஞ்சா, அபின் போன்றவற்றெல்லாம் பயன்படுத்தி நீண்ட நேர உறவில் இருக்கான்னு சொல்லி அவங்கெல்லாம் பல விதமாக கெட்டு போய் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு இப்போ ஆண் பெண் சேர்க்கையே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நொந்து நூலாகி போயிட்டுருக்காங்க ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவற்றையெல்லாம் அதிகப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப காம உணர்ச்சி இல்லாமல் இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால மனிதன் ஆண்மை குறைக்கு மருந்தே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். நிறைய சித்த மருந்துகளை சாப்பிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, யார்கிட்ட வாங்கி தின்னா சரியாகும், யார்கிட்ட வாங்கி தின்னா சரியாகாது. பணத்தை பார்த்திங்கன்னா தண்ணீராக செலவு பண்ணுறாங்க. நிறைய செலவு பண்ணி ஏன் பண்ணுறாங்க? சில தவறுகள் அவர்கள் செஞ்ச தவறுகளால் தான் இதில் அலையிறாங்க. தவறுகள் பண்ணாதவங்க நல்லா இருக்காங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறாங்க, தூக்கத்தில் விந்து போகிறதில்ல, ஒன்றுக்குள்ளே விந்து போகிறதில்ல. அப்புறம் ஒரு பொண்ணை செல்லில் பார்த்துட்டே இருந்தால் லீக் அவுட் ஆகிறதில்ல. அதை பார்த்து பேசுறதுனால விரப்புத்தன்மை வரும், சுத்தமாக டவுன் ஆகி போயிடும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணோம், இப்போ சுத்தமாக இல்லையே அப்படிங்கிறது எல்லாமே இதனால் அவங்கவுங்க செஞ்ச தவறுகளால் தான் வருது. அந்த தவறுகளால் பார்த்திங்கன்னாக்கா விந்துக்கள் நீத்து போகுது தண்ணி மாதிரி. என்றைக்கு விந்தோட வளர்ச்சியெல்லாம் குறைஞ்சி போய் மலட்டுத்தன்மை ஏற்பட்டு போய் குழந்தை இல்லாமல் இருக்காங்க ரொம்ப பேர். அந்த மலட்டுத்தன்மை ஏற்படுறது பூரா அவங்க தவறுகள் செஞ்சால் மட்டும் கிடையாது, அது ஹார்மோன் அப்படி பரம்பரையாக கூட இருக்கலாம். அவங்களுடைய பரம்பரையில் கூட குழந்தை இல்லாதவங்களுக்கு இருந்திருப்பாங்க, தாத்தா பாட்டி கூட இருந்திருக்கலாம், முப்பாட்டம் இருந்திருக்கலாம், யாரோ இருந்திருக்கலாம். அதனால் பிள்ளைய கூட இப்படி ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மொத்தத்தில் விந்தோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக போயிடும். விந்தோட நீச்சல் போடுற தன்மை இல்லாமல் போயிடும். அதனால் கூட குழந்தை இல்லாமல் இருக்கும். குழந்தை இல்லாததுக்கு பல காரணம் கொண்டு பெண்களால் கூட இருக்கலாம், ஆண்களால் கூட இருக்கலாம். ஆண்களால் அதிகமாக இருக்கும், பெண்களால் அதிகமாக எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா 80லேருந்து 120 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கணும். அதில் பார்த்தா 1 மில்லியன் அளவு விந்தில் 8 கோடியிலேருந்து 12 கோடி வரைக்கும் உயிரணுக்கள் இருக்குது. அப்படி விந்தணுக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குழந்தை பிறக்கிறது முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தாமதத்தைப்படும். இது மருந்து சாப்பிட்ணும் இப்படின்னு பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் வாங்கி தந்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. அலோபதிலையும் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. அது கண்டிப்பாக பிறக்கும். அவங்க நேர காலமும் சரியாக இருக்கணும். முக்கியமாக அந்த உயிரணுக்களை உண்டு பண்ணுற அளவுக்கு மருந்து இருக்கணும். அதில் உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணுற மாதிரி மருந்து இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். அது இல்லாமல் உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு மருந்து இல்லை, நானும் மருந்து தின்னேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது புள்ள பிறக்காது. அது ரொம்ப கஷ்டம். அதனால் எவ்வளவுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு மருந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உயிரிழப்பு உற்பத்தி பண்ணும். மொத்தத்தில் விந்தை கெட்டியாக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அது கெட்டியாக இருக்கிறவங்களுக்கு பூரா குழந்தை பிறக்கிறதுன்னு அவசியம் கிடையாதுல்ல. அதில் உயிரணுக்கள் நீச்சல் அடிக்கிற தன்மை இருந்தால் தான் குழந்தை பிடிக்கும். அப்படியாப்பட்டவங்களுக்கு நாங்கள் அற்புதமான மருந்து கொடுத்து நிறைய பேர்த்து குழந்தைலாம் பிறக்க வச்சுருக்கோம். அதனால் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நல்ல குழந்தை பிறந்திருக்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட ஃபோன்லேயே சொல்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் போய்ட்டு இருக்கோம் நாங்கள் எங்களை. அதனால் அற்புதமான மருந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.